ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சாய்னிலா குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் ஒயிட் குருமா. இந்த குருமா சப்பாத்தி, இட்லி, பூரி, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த குருமா நம்ம குக்கரில் பண்ண போகிறோம். அதனால நம்ம 15 நிமிஷத்துலேயே இந்த குருமா சூப்பராக ரெடி ஆகிடும். வாங்க எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். சோம்பு ஒரு டீஸ்பூன், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு ஒரு 7 எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கசகசா 1/2 டீஸ்பூன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை 1 டேபிள் ஸ்பூன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா நான் இதில் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணுன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சோண்டு இதில் தண்ணி ஊற்றி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நான் இதை குக்கரில் பண்ண போகிறேன். ஸோ குக்கர் எடுத்திருக்கேன். நீங்கள் ஓப்பன் பேன்னா கூட நீங்கள் ஓப்பன் பேன் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோடனே பட்டை, கிராம்பு, கல்பாசி இது 3த்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சீரகம் 1 டீஸ்பூன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை இது மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் நம்ம ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னா குருமாவோட கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடும். அதனால லைட்டாக 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா ஒரு 2 சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம தேங்காயில் பச்சை மிளகா அரைச்சிருக்கோம். அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. வாசத்துக்காக கொஞ்சோண்டு புதினா இலை, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் நமக்கு விருப்பமான காய்கறியை சேர்த்துக்கலாம். கேரட்டை இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். பீன்ஸ் அதையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு அதையும் நான் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி கொஞ்சம், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாம் 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். அப்போ தான் அதோட பச்சை ஸ்மெல் போகும். அதனால் நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வாசத்துக்காக கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா நீங்கள் விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். ஸோ காய்கறி முங்குற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் இந்த குருமாவுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம காய்கறி எல்லாம் நல்லா வெந்து வரும். இப்போ 3 விசில் விட்டாச்சு. ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம குருமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதை இதில் ஊற்றிக்கலாம்.
டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக பால் ஊற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுலேயே நான் நறுக்கின கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன் விட்டுருக்கேன். ரொம்பவே வாசனை நல்லாயிருக்கும். கண்டிப்பாக விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட வெஜிடபிள் வெள்ளை குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் வெள்ளை குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமா நம்ம பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டோன்னு பாருங்கள். இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.